Hi, welcome back to another video. இன்றைக்கி நம்மக்கிட்ட Redmi Note 10 4G மாடல் ஒன்று வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனைனாக்கா கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் லாக் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பார்த்தா மொபைல் ஆன் ஆகலை, ஒர்க் ஆகலை. எனக்கு டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், முடிஞ்ச அளவுக்கு குயிக்காகவும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் மொபைலில் செக் பண்ணி பார்த்ததில் நார்மல் சார்ஜிங் போட்டால் 0.400 mAh தான் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. பேட்டரியில் ஆனால் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு. EDL போர்ட் செக் பண்ணி பார்த்தா எனக்கு போர்ட் டிடெக்ட் ஆச்சு, ஆனால் பேர்ட்டிஷன் வந்துட்டு ரீட் ஆகலை. ஸோ இது மேபி CPU பால் டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கலாம் அல்லது பால் ட்ரை ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு CPU ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணிவிட்டு மறுபடியும் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு மொபைல் ஓகே ஆகிடுச்சு. பழைய ஓல்டு டேட்டாவோடையே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ப்ராப்ளம் எப்படி வந்திருக்குனாக்கா ஹீட் பிரச்சனையினால் வந்திருக்கும். யூஸ் பண்ண நாளடைவில் உள்ளார வச்சுருக்க தெர்மல் பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிருக்கும். அது ட்ரை ஆனதுனால CPU ஹீட்டை வந்துட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாமல் பால்ஸ் ட்ரை ஆகிருக்கும் அல்லது டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம வந்துட்டு அதை ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்றதுனால மறுபடியும் அதில் தெர்மல் பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால பக்காவாக ஒர்க் ஆகும். இது போல் உங்களுடைய மொபைல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கொரியரில் தட்டி விடுங்க, பண்ணிக்கலாம்.